அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருபியோ நம குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் அபரிமிதமான அனுபவங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கோம். பார்த்து நாமே பரவசப்படும் அளவிற்கு எவ்வளவோ அற்புதங்களை தன் பக்தர்களுக்காக மகான் நிகழ்த்தியிருக்கிறார். ஆனால் அவ்வப்பொழுது அனைத்து பக்தர்களுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில அற்புத வாக்கியங்களையும் மகான் கூறியிருக்கிறார். மகான் அவ்வப்பொழுது இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் செய்யாதன்னு சில அட்வைஸ், சில அறிவுரைகளை எல்லாம் சொல்வார். அது அந்த பக்தருக்குத்தான் அன்று சொல்வது போல் இருக்கும். ஆனால் சுற்றி இருந்த அனைவருக்குமே அது பொருந்துகிறவாறு மகான் அதை சொல்வார். வாழ்க்கைனா என்ன என்பதையெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு பெரிய தத்துவம். அது ரொம்ப சாதாரணமாக சொல்லி எளியவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் கூறிவிட்டு செல்வார் மகான். ஒரு அன்பர், அவர் ரொம்ப வழக்கமாக ரெகுலராக ஸ்ரீமடம் வருவாருங்க. குறைஞ்சது மாதம் ஒரு முறையாவது வந்து மகானை தரிசித்து விட்டு செல்வார். அன்றைய நாள் அவர் வந்தார். ஆனால் ஏனோ முகம் வாடி போய் ரொம்ப சோகமாக வந்தார். அது ஏன் இப்படி வந்தார்னு யாருக்கும் தெரியல. ஸ்ரீமடத்தின் சில தொண்டர்களுக்கு அவரை தெரியும். என்ன இவர் இவ்வளோ வருத்தத்தோடு வராரே அப்படின்னு பார்த்துட்டே இருக்க, ஏதோ பெரியவாள்கிட்ட வந்து ஏதோ கடனுக்குன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு பெரியவா அப்படின்னு சோகமாக கேட்டாராம். வாப்பா எப்படி இருக்கா, நன்னா இருக்கியா அப்படின்னு கேட்டதுமே, பெரியவா எனக்கு வாழவே பிடிக்கல பெரியவா. ஏன்பா அப்படின்னாராம் மகான். என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறா. நானும் ரிட்டையர் ஆகிட்டேன். நான் வேலையில் இருந்த வரைக்கும் என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை மதிச்சா. ஆனால் நான் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறவா பெரியவா. எனக்கு அந்த காலங்காத்தால் ஒரு டம்ளர் காப்பி கிடைக்கிறது கூட பெரிய கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட யாரும் பேசுகிறதும் இல்லை, என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறா பெரியவா. நான் ஒரு வேலையில் இருக்கும்பொழுதே நான் இறந்து போயிருக்கணும். இப்போ நான் வேலையை விட்டுட்டு இப்படி மரியாதை இல்லாமல் வாழறேனேன்னு ரொம்ப சங்கடமாக இருக்குது பெரியவான்னு சொல்லி தேம்பி அழறாராம். அது அப்படி இல்லைப்பா, இப்போ நீ எதுக்கு அழற, நீ அழாத, கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்கோன்னு சொல்லி அந்த பக்தரை கொஞ்ச நேரம் உட்காத்தி வச்சுட்டு சில பேருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டு அந்த பக்தரை மறுபடியும் அழைச்சார். இங்கே பாரு, நீ எதுக்குமே சிரமப்படாத. நீ ஒரு காலத்தில் வேலைக்கு போயின்னு இருந்த, அப்போ காலங்காத்தால் எழுந்து வேலைக்கு போயிடுவேன் இல்லையா? ஆமாம் பெரியவா, காலமேயே கிளம்பி போயிடுவேன். இப்போது நீ ரிட்டையர் ஆகிட்ட, அப்போது உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய பிள்ளை, அவளுடைய மனைவி எல்லாருமே வேலைக்கு போகிறா இல்லையா? ஆமாம் பெரியவா. அப்போ அவளாம் காலங்காத்தால் எழுந்து ஓடணுமே. அப்போது நீ என்ன பண்ணலாம், உன்னால் அவளுக்கு என்னென்ன சின்ன உதவி செய்ய முடியுமோ பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம் பெரியவா. நீ இந்த காய்கறி கடைக்கு போகிறது, உன் பேர குழந்தையில பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது, எல்லாத்துக்கும் முன்னாடி காலமேயே அதிகாலம் வரை எழுந்து குளித்து அனுஷ்டானம் சிவபூஜை இதையெல்லாம் நீ பண்ணனா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவள் வந்து பயபக்தியோடு சேவை செய்வாளே இல்லையா? ஆமாம் பெரியவா அப்படின்னு கேட்டதுமே, நீ என்ன பண்ணுற, வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதாவது அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாறு போல் நாம் நம்மளை செதுக்கிண்டே வரணும், மாற்றிண்டே வரணும், புது விஷயங்களை கற்றுண்டு வரணும், சில விஷயங்களை விட்டுட்டும் வரணும். அப்போ தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும், நம்ம ஆரோக்கியமும் நம்ம கூடவே வரும். நம்ம மாற்றிக்காமல் இருந்தோம்னா நாம் தான் வந்து மீண்டு வர முடியாத இடத்துல போய் மாட்டின்னுடுவோம் சரியா? அதனால் நீ நாளையிலேருந்து இப்போ என்ன பண்ணுற, காலங்காத்தால் எழுந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு பூஜை அனுஷ்டானம் இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த கடைக்கு போகிறது, மளிகை வாங்கிறது, காய்கறி வாங்கிறது, இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்கிற. அப்புறம் பாரு உனக்கு என்ன ஆறுதுன்னு. இப்போ ரொம்ப எளிமையாக அந்த விஷயத்திற்கு ஒரு சாதாரணமான ஒரு தீர்வை, ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு அவருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிடுறார். சில நாட்கள் கழித்து அதே அன்பர் சந்தோஷத்தோடு வராராம் தன்னுடைய குடும்பத்தோட. பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் பெரியவா, இப்போ ரொம்ப மதிக்கிறா, என்னை எல்லாருமே வந்து நன்னா கவனிச்சுக்கிறா, என் பிள்ளைகளை என்னை நன்னா பார்த்துக்கிறா பெரியவா, எனக்கு ஒரு குறையும் இல்லை பெரியவான்னு வந்து அப்படி ஆனந்தமாக நமஸ்காரம் பண்ணாராம். குடும்பமே நமஸ்காரம் பண்ணிவிட்டு தன்னுடைய மகன், மூத்த மகன் அப்படி அந்த பெரியவரை ரொம்ப அன்போடு அக்கறையோடு கூட்டிகிட்டு போகிறத அங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்கிறார்கள். இது பொதுவாகவே இந்த வயதானவர்கள் கூறும் ஒரு குறைதான் இல்லையா? என்கிட்ட யாருமே பேசுறது இல்லை, யாருமே கண்டுக்கிறது இல்லைன்னு. இந்த காலம் எப்படி இருக்குன்னா, நாம் யார், நாம் செய்வது சரியா, நாம் செய்வது தவறான்னு நம்முடனேயே நாம் ஆலோசனை செய்து கொள்ளும் அந்த ஒரு டைம் கூட யாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்க. அப்படி தான் ஓடிண்டே இருக்கும் எல்லாரும்.
அப்பொழுது பெற்றோர்களிடத்தில், மனைவி குழந்தைகளிடத்தில் பேசுவதற்கும் யாருக்கும் போதிய அவகாசம் கிடைப்பதில்லை. இது இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் நம்மளை யாரும் மதிக்கிறதில்லை அப்படின்னு நம் பெற்றோர்களும் எண்ணிக்கொள்ளும் காலம் உண்டு. அதற்கு எவ்வளவு ஒரு அழகான ஒரு தீர்வை சொன்னார் நம் சுவாமிகள். நீ காலையில் எழுந்துரு, ஒன்னால் ஆன கடமையை செய், ஒன்னாலான உதவியை செய், தானாக உனக்கு மரியாதை வரும், உன் குழந்தையில ஒன்று க்ஷேமமாக பார்த்துப்பான்னு சொல்லி அனுப்பினாரே, அது எவ்வளவு சத்தியமான வாக்காக அமைந்தது. இதிலிருந்து நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் ஒரு விஷயம் என்னதுன்னா, வாழ்க்கை என்பது இந்த காலத்தோடு போயிண்டே தான் இருக்கும், என்றுமே திரும்பி பார்க்க விடாது. அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் நம் கடமைகளை, நாம் நம் செயல்களை, அந்த செயல்களை செய்யும் விதங்களையெல்லாம் மாற்றிக்கொண்டே வந்தோம் என்றால் நாமும் காலத்தோடு ஒன்றி முன்னேறி கொண்டே வரலாம். ஃபிசிக்கலியும் சரி, மென்டலியும் சரி. இது எவ்வளவு பெரிய விஷயம்! இதை எவ்வளவு சாதாரணமாக மகான் உணர்த்தியிருக்கிறார். மகான் சொல்லும் வாக்கு பக்தர்களின் வேத வாக்கு. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.